வளரும் தமிழ் எழுத்தாளர்கள் சங்கம் ஈரோடு நடத்தும் கலை இலக்கிய திருவிழா 2026 ஆண்டோர்கள் சான்றோர்கள் பெரியோர்கள் மற்றும் தமிழறிஞர்கள் ஆர்வலர்கள் அனைவருக்கும் எனது இனிய தமிழ் வணக்கங்கள். அன்பே அரவணை எழுவர் இரக்கமும் பாசமும் மனிதர்களின் இயல்பான குணமன்றும் இரக்கமும் பாசமும் மனிதர்களின் இயல்பான குணமன்றும் அறத்திற்கு மட்டும்தான் அன்பு துணையாகுமா? கொடைக்கு ஆதாரமும் அன்புதான் என்றோ? முல்லைக்கு தேர் கொடுத்த பாரியின் பெருக்கிறது அன்பு ஒருவரால் செயல்களில் மட்டுமே காட்ட முடியும் என்றோ? வெறுப்பை தவிர்த்து அன்பை முதன்மைப்படுத்துவோம். இனப்பிளவுகளுக்கு எதிராக ஒற்றுமையை பரப்போம். அன்பென்று கொட்டு முரசை மக்கள் அத்தனை பேரும் நிகராம் என்றார் பாரதி. அன்பென்று கொட்டு முரசை நிகராம் என்றார் பாரதி. அன்பென்பது பெரும் உணர்வு மட்டுமன்று, தமிழரின் வாழ்க்கை முறையும் அன்புதான் என்றோ? தமிழன் என்றோர் இனம் உண்டு, தனியே அவர்கள் ஒரு குணம் உண்டு. அமிர்தம் அவனுடைய மொழியாகும், அன்பே அவனுடைய வழியாகும் என்றார் நாமக்கல் கவிஞர் ராமலிங்கபிள்ளை அவர்கள். தமிழகத்தின் கருத்தியல் தத்துவமும் அன்புதான் என்றோ? அன்பிலிருந்து முகிழ்ப்பது வீரமும் தான் என்றோ? நமது கலாச்சார கருத்துவம் அன்புதானே? அன்புதான் வன்முறையற்றது, உரிமைகள் போக்குவது, தகராறுகள் தீர்ப்பது, சமாதானம் உருவாக்குவது, வளங்களை காப்பது, வாழ்க்கையை வளர்ப்பது, வாழ்க்கையின் பயனை அன்புடையவராக வாழ்வதென்றோ? வருங்காலத்தை தகவமைப்பதும் அன்புதானன்றோ? அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தான், அன்பின் வழியது உயிர்த்தது, அன்பும் மரணம் உடைத்தாய் நீள்வாழ்க்கை, பண்பும் பயனும் அது என்று வள்ளுவர் போற்றினார்கள். அன்பே வாழ்வியல் கோட்பாடனை எழுக, அன்பே அறமென எழுக என கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.